ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு மே 27th 2024. இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்லயும் சரி, ஸ்டேட்ஸ் பேஜ்லயும் சரி நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவும் பெருசா இல்லை. ஸோ அதனால டேரக்டா எடிட்டோரியல் பார்த்திடலாம். ஸோ எடிட்டோரியல்லுமே இந்த ஆர்டிகல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோர் டு ஹவுசிங் ஸ்கீம் ட்ரைபல்ஸ் ஃபைண்ட் ஹார்ட் டு ஓப்பன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் வந்து எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த சேலஞ்சஸ் விச் ஆர் ஃபேஸ்டு பை தி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ அவங்களோட பர்டிகுலர் சேலஞ்சை பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னா யாருன்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have recognized a certain ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இப்போ அதுலயுமே நாம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னு ஒரு செர்டன் நம்பர் ஆஃப் ட்ரைபல் குரூப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இதுக்கு வந்து காரணம் இருக்கு. இப்போ நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப்னு நம்ம ஏன் வந்து அவங்கள வந்து கிளாசிஃபை பண்றோம்? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா விலகி போயிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து பேக்வர்ட்னஸ்லயே அவங்க இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் சார்பில் அவங்களுக்கு சில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? சர்டன் ஃபண்ட்ஸை வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ அதனால இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் இருந்து இந்த மாதிரி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து ஒரு சில ட்ரைபல் குரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா சில ட்ரைபல் குரூப் மட்டும் இந்த பெனிஃபிட்டை கிடைக்காம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேக்வர்ட்னஸ்குள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரைபல் குரூப் நம்ம இன்னுமே ஃபோக்கஸ்டா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அவங்களோட பேக்வர்ட்னஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 705 ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ல நம்ம வந்து 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டா ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ல இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து எப்படி அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆகுது, சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மோர் வல்னரபிள் அமாங் ட்ரைபல் குரூப்ஸ். அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. தேபார் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சார்பில். ஸோ 1973ல இந்த கமிஷனோட ரிப்போர்ட்ல தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்ற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஜியை வந்து பிவிடிஜிஸா டேர்மை வந்து மாத்திட்டாங்க. இந்த 75 ஐடென்டிஃபைடு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரைபல் குரூப் எங்க இருக்காங்க அப்படின்னா ஒடிசால தான் இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 36 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. அந்த 36 ட்ரைபல் குரூப்ல 6 வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஸோ அது யாருன்னா டோடா, கோட்டா, குறும்பாஸ், இருளர், பனியன் அண்ட் காட்டு நாயக்கன், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இப்போ 2023-24ல நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிவிடிஜிஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் பிவிடிஜிஸ் டெவலப்மெண்ட் மிஷன் ஒரு மிஷன் வந்து இனிஷியேட் பண்றாங்க. அந்த மிஷனுக்கு கீழே ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க, பிஎம் ஜனதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் பீப்புளுக்கு வந்து இதுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க இதுல கவர்மெண்ட் சார்பில் இருந்து சர்டன் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீமுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, மொபைல் அப்ளிகேஷன். இப்போ இந்த ஸ்கீம்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இதை யாருக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம்? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். இந்த ஸ்கீம் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இந்த பெனிஃபிட் போய் சேர்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸை எவிடன்ஸோட இந்த ஆர்டிக்கல்ல எடுத்து வச்சிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா டேட்டா மிஸ்மேட்ச். டேட்டா மிஸ்மேட்ச்னு இவங்க எதை சொல்றாங்கன்னா, இப்போ இந்த எம்என்ஆர்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸோ இப்போ இந்த ஜாப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா
இருந்தாதான் இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ண முடியும்னா பெனிஃபிஷியரியா சேர முடியும். ஏன்னா இந்த ஜாப் கார்டு வந்து டேட்டா மிஸ்மேட்ச் ஆகி நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் கார்டுலயே வந்து இன்க்ளூஷன் இல்லாம வெளியே போயிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்என்ஆர்ஐ ஸ்கீம்ல டேட்டா மிஸ்மேட்ச் அந்த எம்என்ஆர்ஐ ஸ்கீம்லயே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்கு, நிறைய பேரோட பேர் வந்து விட்டு போயிருக்கு. அப்போ அந்த ஜாப் கார்டு சேலஞ்ச் இருக்கு, டேட்டா மிஸ்மேட்ச் இருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இன்க்ளூசிவிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். பிவிடிஜிஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுலயும் நமக்கு வந்து பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. அப்புறம் இந்த ஆப் இருக்கு இல்லையா, ஆவாஸ் பிளஸ், இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் எந்தெந்த வில்லேஜ்ல வந்து இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரீ பாப்புலேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது முன்கூட்டியே சேர்த்திருப்பாங்க. இப்போ ஒரு பிவிடிஜி சேர்ந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்பை வந்து அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் வந்து அவங்க பேரை இன்க்ளூட் பண்ணி அந்த ஆப்ல அவங்க இருக்கிற வில்லேஜை வந்து என்ன பண்ணுவார், டிராப் டவுன்ல இருந்து செலக்ட் பண்ணுவார். ஆனா அவங்க வில்லேஜ் வந்து என்ன விட்டு போயிருக்கு. அப்போ இந்த ப்ரீ பாப்புலேட்டட் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ இருக்கு. அதாவது இப்போ எம்என்ஆர்ஐ ஸ்கீமுக்கு கீழே ஒரு 300 வில்லேஜஸ் இருக்கு அப்படின்னா இதுல வெறும் 100 வில்லேஜஸ் தான் பாப்புலேட் ஆயிருக்கு டேட்டா. அந்த மாதிரி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பாப்புலேட்டட் டேட்டால வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எல்லாத்துலயுமே பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு வழி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ஏரியாவோட சர்பஞ்ச் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் வாங்கி இந்த ஸ்கீம்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். பொதுவா இந்த சர்பஞ்ச்லாம் யாரா இருப்பாங்கன்னா ட்ரைபல் ஏரியால அவங்க வந்து நான் பிவிடிஜியா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த பிவிடிஜிஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வேணும்னே கொடுக்காம அவங்கள வந்து இது பண்றாங்க. அதாவது என்னன்னா நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலயும் பிரச்சனை இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஒரு செட்டன் அமௌண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க, அந்த செலக்ட் ஆகிற ஹவுஸ் ஹோல்டுக்கு கீழே பிவிடிஜி ஹவுஸ் ஹோல்டுக்கு கீழே டெபாசிட் பண்ண போறாங்க. அப்போ அதுல வந்து பேங்கோட பிரான்ச்சஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ன சொல்றது, நிறைய பிரான்ச்சஸ் வந்து விட்டு போயிருக்கு. அவங்க ஏரியால இருக்கிற பேங்க் பிரான்ச்சஸ் வந்து கிடையாது, ஏன்னா அந்த லிஸ்ட்ல இல்லாம இருக்கு. அப்போ அது ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொரு லாஸ்டா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் மைல்ல இருக்கிற ரிமோட் ஏரியால இருக்கிற பீப்புளை கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், பினான்சியல் இன்க்ளூஷன்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதையே இந்த ஆப்ல இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால இந்த ஆப்ல இவ்வளோ என்ன இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக கொண்டு வர்ற ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்மளால எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் பத்தி வந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். பட் இந்த ஆர்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிமினல் கோட்டோட டிசிஷன் இருக்கு பாத்தீங்களா, ரீசெண்டா வந்து ஹமாஸ் லீடர்ஸ் அண்ட் இஸ்ரேலி லீடர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்களே, அதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்றத இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் தி ரோம் ஸ்டாச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ரோம் ஸ்டாச்சு வந்து இந்தியாவும் சைன் பண்ணல, அதே மாதிரி இஸ்ரேல் கூட சைன் பண்ணல. இது வந்து பார்ட்டி ஸ்டேட் கிடையாது அந்த ரோம் ஸ்டாட்டுக்கு. அப்போ இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இந்த பார்ட்டி இல்லாத கண்ட்ரி மேல செல்லுபடி ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ இதுல வந்து ஒரு மெயின் பாயிண்ட் வந்து இந்த கோர்ட் பத்தி தெரியறப்போ நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த கிரேவ் இன்டர்நேஷனல் கிரைம்ஸை வந்து லீகல் ரெட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ட். அண்ட் இந்த கோர்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து இண்டிவிஜுவலை வந்து கல்பபிள் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் மேல வந்து என்ன பண்ணுவாங்க, கல்பபிள் பண்ணி அவங்க மேலதான் என்ன பண்ணுவாங்க, கேஸ் நடக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியவோ இல்ல குரூப்பையோ வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இதுல வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்ப இஸ்ரேல் இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் கண்ட்ரியை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த
அஃபென்சிவ் மூவ்க்கு காரணம், இந்த டெஸ்ட்ரக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு கேஸ் போட மாட்டாங்க. இந்த கேஸ் யாருக்கு அகேன்ஸ்டா நடக்கும்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா நடக்கும். ஹமாஸோட லீடர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நடக்கும். அவங்கள இண்டிவிஜுவல் பீப்புள், அவங்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கும். இது வந்து நமக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மெம்பர் ஸ்டேட் மேல இருக்கும். பிளஸ் வந்து மெம்பர் ஸ்டேட்ல அதர் ஸ்டேட் மெம்பர் இல்லாத ஸ்டேட், அதாவது ஐசிசி ரோம் ஸ்டாட்யூட்ல சிக்னேட்டரி இல்லாத அதர் நேஷன் வந்து இந்த சிக்னேட்டரி மெம்பர் ஸ்டேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இதோட ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து செல்லுபடி ஆகும். அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, பாலஸ்தீன் வந்து மெம்பர் கிடையாது. பட் இருந்தாலும் 2021 வந்து பாத்தீங்கன்னா தே அஃபர்ம் த பாலஸ்தீன்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு. இப்போ இந்தியாவும் அதே மாதிரி இஸ்ரேல் மாதிரியே மெம்பர் கிடையாது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியணும். இன்கேஸ் வந்து இப்போ இந்தியா மெம்பரா இருந்திருந்தா லைக் G20 சம்மிட்டுக்காக லாஸ்ட் இயர் வந்து புத்தின் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. ஏன்னா இவருக்கு அகேன்ஸ்டா உக்ரைன் வார்னால ஐசிசி வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ணணும், இவரை பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், புரியுதா? ஆனா இந்தியா மெம்பர் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி 2015 இந்தியா ஆப்பிரிக்கா சம்மிட் நடக்கிறப்போ சூடானோட லீடர் ஒமர் ஹசான் வந்தாரு. அவருக்கு அகேன்ஸ்டாவும் அரெஸ்ட் வாரண்ட் இருந்துச்சு. இந்தியா வந்து என்ன பண்ணல, அவங்கள பிடிச்சி கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஐசிசிக்கு மெம்பர் ஸ்டேட் கிடையாது. இப்போ இன்கேஸ் வந்து இந்தியா மெம்பர் ஸ்டேட்டா இருந்திருந்தா ரஷ்யாவோட லீடர் புட்டினையும் சரி அண்ட் ஒமர் ஹசானும் சரி இந்தியா பிடிச்சி தான் கொடுத்துருக்கணும். அண்ட் இன்னொரு கேஸ் ஒமர் ஹசான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பாரு. ஆப்பிரிக்கா வந்து இதோட மெம்பர் தான் ஐசிசிக்கு, பட் பிடிச்சி கொடுக்கல. ஏன் அப்படின்னா அனதர் ட்ரையல் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு, இவருக்கு அகேன்ஸ்டா நடந்திருக்கு. ஸோ அதனால அவங்க ஏதோ ரீசன் சொல்லி மலிப்பிட்டாங்க. பட் மெம்பர் ஸ்டேட்டா இருந்தா this will be the consequences. That's all about this article. And next article வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வித் டாப் ட்ரேடிங் பார்ட்னரோட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமா தெரியணும். இதுல வந்து இந்த நியூஸோட மெயின் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னு தெரியணும். ட்ரேட் டெபிசிட்னா சிம்பிள் டேர்ம்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இட் இஸ் த வேல்யூ ஆஃப் இம்போர்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி எக்ஸ்போர்ட் அப்படின்னு தட் இஸ் அ ட்ரேட் டெபிசிட். நம்ம வந்து இம்போர்ட் பண்றதை காட்டிலும் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம்னு அர்த்தம். அதான் நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு மீன் பண்ணுவோம். தட்ஸ் இட். அப்போ இப்போ இந்தியாவோட டாப் 10 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்ல டாப் 9 கூட இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் டெபிசிட், அதாவது இந்த டாப் 9 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா இந்த டாப் 9 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதை காட்டிலும். இது நமக்கு தெரியணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சைட் இந்த ஆர்டிக்கல்ல இருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது யூசுவலா நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம்னா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தோனேஷியாவோட, கொரியாவோட அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அண்ட் சிங்கப்பூர் கூடலாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருந்தாலும் திஸ் வாஸ் நாட் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அவங்களோட நமக்கு ட்ரேட் டெபிசிட், இந்த ட்ரூத் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒரே ஒரு கண்ட்ரி, இந்தியாவோட 10th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸோ அவங்களோட ஒருத்தவங்களோட தான் இந்த டாப் 10 லிஸ்ட்ல நமக்கு சர்ப்ளஸ் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதர் கண்ட்ரிஸோட இருக்கு, பட் அதெல்லாம் டாப் 10ல வராது. இப்போ இந்த ட்ரேட் டெபிசிட்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் இட் இன் கேஸ் நம்ம ரா மெட்டீரியலை வந்து இந்த இம்போர்ட் பண்றோம் அதிகமா அப்படின்னா தட் இஸ் நாட் அ பேட் சிச்சுவேஷன். ஏன்னா பட் இருந்தாலுமே இட் வில் கிவ் ப்ரெஷர் ஆன் அவர் டொமஸ்டிக் கரன்சி. இப்போ இந்தியன் ருபி இருக்கு அப்படின்னா இந்தியன் ருபியோட வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து அதர் கரன்சில தானே வாங்குவோம். அப்போ நமக்கு வந்து அதர் கண்ட்ரியோட கரன்சி, இன் திஸ் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸோட யூஎஸோட டாலர்னு வச்சுக்கோம், அந்த கரன்சி தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட், ஏன்னா அது வந்து நம்மளோட கரன்சிக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். இந்த டேட்டா வந்து நமக்கு முக்கியம். டாப் 10ல யார் இருக்கான்றது முக்கியம். அண்ட் எஃப்டிஏ யாரோட போட்டிருக்கோம் அப்படின்றது முக்கியம். சர்ப்ளஸ் யாரோட இருக்கு அப்படின்றதும் நமக்கு முக்கியம். அண்ட் இந்த ஒரு சர்ப்ளஸ் கண்ட்ரி இருக்கு இல்லையா டாப் 10ல யுனைடெட் ஸ்டேட்ஸ், இது வந்து எதனால வந்து நம்ம சர்ப்ளஸா இருக்கோம்னா நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்ற அந்த ஆர்டர் வந்து நமக்கு தெரியணும். அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது வந்து ஐடி சர்வீசஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசூட்டிகல்ஸ், அண்ட் மூணாவது டெக்ஸ்டைல்ஸ், நாலாவது ஜுவல்லரி, அண்ட் அஞ்சாவது வந்து மெஷினரி அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ்.
இந்த லிஸ்ட் ஞாபகம் இருக்கணும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் எதை பத்தினது அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிரான்சியன்ஸ் பத்தினது. இந்த நியூஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா த சாஃப்ட் பிரைஸ் ஃபார் ஆஸ்ட்ரானமி வந்து வாங்கியிருக்காரு. அதனால இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு சிக்னிஃபிகண்டான ஒரு ஆர்டிகல். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ரிசர்ச் இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் ஆல் அபவுட் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிரான்சியன். அதனால தான் இந்த ஆர்டிகல்ல ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிரான்சியன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரி, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனமில டிரான்சியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபினாமினா தட் ஆர் டெம்பரரி அண்ட் வேரியிங் இன் பிரைட்னஸ் ஆர் அப்பியரிங் சடன்லி அப்படின்றது தான் டெஃபினிஷன். அதாவது ஒரு நம்மளோட ஸ்கைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினா வந்து திடீர்னோ டெம்பரரியா சடன் பிரைட்னஸ் பர்ஸ்ட் ஆர் சடன் ரேடியோ பர்ஸ்ட் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிரான்சியன்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் இதுல வந்து நமக்கு 2 டிரான்சியன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்னோவா, இன்னொன்று வந்து ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அப்படின்றது. சூப்பர்னோவா அப்படின்றது வந்து பாத்தீங்களா, சூப்பர்னோவா வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் எவல்யூஷன். ஸோ நமக்கு எப்படி லைஃப் பர்த் அண்ட் டெத் இருக்கோ அதே மாதிரி ஒரு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் இருக்கு. அதோட எனர்ஜி வந்து அதோட ஃபியூல் வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், காலியா போயிடும். அப்படி காலியாகிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து திரும்ப என்னவாகும், திரும்ப அதோட இப்ப இருக்கிற அந்த பவர்ஃபுல் ஸ்டேட்ல இருந்து மாறி அப்புறம் கடைசியில காஸ்மிக் டஸ்டா மாறிடும். இந்த டஸ்ட் தான் அடுத்து பிளானட்டரி எவல்யூஷன்ஸ்க்கு வந்து மெட்டீரியலா மாறும். இப்போ நம்மளோட எர்த்ல வந்து இப்போ உங்க கையில ஏதாவது ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் இது வந்து ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஸ்டாரோட கோர்ல உருவானது தான். நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல அதாவது மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஐரன் அண்ட் காப்பர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு சூரியனோட கோர்ல உருவானது தான். அப்போ ஒரு வந்து டயானாதான் அடுத்து புது புது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கும். அப்போ அந்த ஸ்டாரோட எவல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அதோட எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகி அது என்ன ஆகும், அதோட இன்டெகிரிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகி சூப்பர்னோவா அப்படின்ற ஒரு பிளாஸ்ட் வந்து நடக்கும். ஓகே, அதை வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்சியன்ட் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த சூப்பர்னோவா. அதாவது ஒரு கேலக்ஸி இருக்குன்னா அதோட கேலக்ஸியோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். அந்த பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா அது கிராஸ் பண்ணி வர எந்த மேட்டரையும் என்ன பண்ணாது, விட்டு வைக்காது. அது அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும். ஏன்னா அது அப்படி ஒரு மேட்டரை வந்து என்கல்ஃப் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும், லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதையுமே ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிரான்சியன்டா இது இருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். சில ஃபேக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அண்ட் டிரான்சியன்ட்ல நம்ம பர்டிகுலரா ஆஸ்ட்ரோனமி தான் பார்த்துருக்கோம். ஏன்னா பிசிக்ஸ்ல டிரான்சியன்ட் இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல டிரான்சியன்ட்னு மீன் பண்றது வந்து வேற. இங்க வந்து நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிரான்சியன்ட் பார்த்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.